ராம்பூர் கிராமத்துல ஜெகநாத் அப்படிங்கிற இந்த பேலஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருந்தது. ஏன்னா அவங்க குடும்பமே ஒரு கிராமம் மாதிரி இருந்தது. ஒரு நாள் ஒரு ஃபாரினர் அந்த கிராமத்தை சுத்தி பார்க்க வந்து அதை நல்லா சுத்தி பார்த்துட்டு இருந்தாரு. அப்போ அந்த கிராமத்துல இருந்த கஜோதர் அப்படிங்கிற ஒருத்தர் அந்த ஃபாரினரை தடுத்து, பாருங்க பாருங்க, நம்ம கிராமத்துக்கு வெளிநாட்டுக்கார வந்திருக்கா. அண்ணா அண்ணா அண்ணா, அங்க போற வெளிநாட்டுக்கார. அட அங்கிள், நீங்க சத்தம் போடாதீங்க. இந்த வயசுல குரல் போச்சுன்னா திரும்ப வராது தெரியுமா? அட தமிழ் பேசுறீங்க நீங்க? நான் எல்லா நாட்டுக்கு போய் டாக்குமெண்ட்ரி பண்ணிக்கிட்டே இருக்கேன். இந்தியா எனக்கு ரொம்ப பிடிச்ச நாடு, அதனால தமிழும் கத்துக்கிட்டேன். நான் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த ஊர்ல ஒரு குடும்பம் கிராமத்திலேயே ரொம்ப பேரசன்னு. நீங்க ஜெகநாத் பங்களா பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க போல. ஆமா ஆமா, அதான் ஜெகநாத் பங்களா பத்தி தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்க அந்த பங்களாக்கு விடுறீங்களா? அந்த பங்களாக்கு வெளியே மட்டும்தான் விட முடியும். அதுக்கப்புறம் எனக்கு கேரண்டியே இல்ல. அங்க உனக்கு என்ன வேணாலும் நடக்கலாம். இது கேட்ட உடனே அந்த ஃபாரினரோட ஆசை இன்னும் அதிகமாகுது. அங்கிள், அங்க என்ன பேயெல்லாம் இருக்கா? உங்களுக்கு என்ன எல்லா பங்களாவும் பேய் பங்களா மாதிரி தான் தெரியுமா? வா, உங்களை நான் விடுறேன். அதுக்கப்புறம் உனக்கே அங்க புரியும். இன்னொரு பக்கம் அந்த பெரிய வீட்ல 100க்கும் மேல மருமகள்கள் இருந்தாங்க. ஜெகநாத் அவரோட 9 மனைவிகளோட சேர்த்து ஒவ்வொருத்தருக்கும் 10 பசங்க, அப்புறம் அவங்களோட பொண்டாட்டி இருந்தாங்க. எல்லாம் ஒன்னா சேர்ந்து அந்த வீட்ல 110 பேர் இருந்தாங்க. ஜெகநாத்தோட பெரிய மருமகளோட பேரு சாவித்ரி. அவங்க பேச்ச யாரும் கேட்கலனாலும் அவங்க தன்னைத்தானே ராணின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. மம்தா, ராகினி, சர்லா, உங்க 3 பேர்கிட்டயும் நான் சொன்னேன்ல இன்னைக்கு ஏதாவது நல்லா சமைச்சு கொடுங்கன்னு. என்ன பண்ணீங்க நீங்க? நீங்க என்ன பெரிய மகாராணியா? 100 பேருமே ஒன்னா சேர்ந்து இப்படி எல்லாம் சிரிக்காதீங்க, எல்லாரும் பயந்துருவாங்க. இப்ப வரைக்கும் சாப்பாடு பண்ணலீங்க இல்லையா? நான் சமைக்கதா போயிட்டு இருந்தேன், ஆனா இவங்க எல்லாம் என்ன தடுத்துட்டாங்க. கிட்டத்தட்ட 2 ஏக்கர்ல அந்த பங்களாவுக்கு பின்னாடி ஒரு பெரிய கிச்சன் இருந்தது. அங்கதான் எல்லா மருமகள்களும் ஒன்னா சேர்ந்து சமைச்சிட்டு இருந்தாங்க. இதையெல்லாம் வெளியே இருந்து பாத்துட்டு இருந்த அந்த ஃபாரினர் மெதுவா அந்த பங்களாக்குள்ள போறாரு. அடா கிஷோர் லால், எவ்வளவு வெள்ளையா, நம்ம ஊருக்கு யாரு வந்திருக்கான்? யாரு நீ? நான் லண்டன்ல தான் வந்திருக்கேன். உங்க ஊரு கஜோதர் அங்கிள் தான் எங்களை இங்க விட்டாங்க. உங்க பங்களா பத்தி ஒரு டாக்குமெண்ட்ரி பண்றதுக்காக நான் இங்க வந்திருக்கேன். எல்லா மருமங்க ஒன்னா சேர்ந்து எப்படி இருக்காங்கன்னு பார்க்க வந்தேன். இங்க 2 மருமங்களே ஒன்னா இருக்கிறது ரொம்ப கஷ்டம். என்ன வெள்ளக்கார பையன், உங்க நாடு நல்லாதான் இருக்கு, ஆனா அங்க உறவுகள் அந்த அளவுக்கு நல்லாவே இருக்காது. ஆனா இங்க அப்படி இல்ல. அடேங்கப்பா, என்ன ஒரு லைன் நீங்க சொல்றீங்க? எப்பவே நோட் பண்றேன். குழந்தைங்களா, இவங்க நம்ம விருந்தாளி, இவங்க இருக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. கண்டிப்பாப்பா கண்டிப்பாப்பா. அவங்க 100 பசங்களும் இப்படி ஒன்னா சத்தமா கத்துறத கேட்டு அந்த ஃபாரினர் அங்கே மயங்கி விழுந்துடுறாரு. உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொன்ன, ஒரே அடியா சொல்லாதீங்கன்னு. அதுக்கப்புறம் தண்ணி எடுத்துட்டு வந்து அவரோட முகத்துல தெளிச்சு அவரை எழுப்பி ஒரு ரூமுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. அவரு மெதுவா கண்ணை திறந்து பார்க்கும்போது அவருக்கு எதிரில 100 பேர் நின்னுட்டு இருந்தாங்க. உங்க எல்லாரையும் ஒன்னா பார்க்கும்போது ஒரு குடும்பத்துல இருக்கிறன்னு எனக்கு தோண மாட்டேங்குது. ஒரு திருவிழால நடுவுல இருக்கிற மாதிரியா இருக்கா. இதான் எங்க இந்தியாவோட கலாச்சாரம். நீ கேட்டிருப்பீங்கல்ல, வசுதேவ குடும்பக்கம். அப்படின்னா இந்த உலகம், சௌர மண்டலம், நீங்க பாக்குறது எல்லாமே, பாக்காதது எல்லாமே நம்ம குடும்பம் தான், எல்லாமே ஒண்ணுதான். அவங்க கிட்ட ரொம்ப நேரத்துக்கு உட்கார்ந்து பேசினதுக்கு அப்புறம் அந்த ஃபாரினர் சொல்றாரு, ஃபுட்டோட ஃப்ராக்ரன்ஸ் வந்துகிட்டே இருக்கு. நான் உங்க கிச்சனை போய் பார்க்கலாமா? வீடியோ பண்ணலாமா? கண்டிப்பா. இப்படியே ஸ்ட்ரைட்டா போய் லெஃப்ட் போய் ரைட் போய் லெஃப்ட் போங்க, அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட். நாங்க இப்போ வயலுக்கு போறோம், இல்லைன்னா நாங்களும் வந்திருப்போம். ஒன்னும் பரவாயில்ல, நானே போறேன். எல்லாருமே வயலுக்கு கிளம்பி போனதுக்கு அப்புறம் அந்த ஃபாரினர் எப்படியோ கிச்சனுக்கு வந்துடுறாரு. சாவித்ரி ஒரு சேர்ல உட்காந்து எல்லாருக்குமே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கறத பாக்குறாரு. அப்புறம் அந்த ஃபாரினர் வீடியோ ரெக்கார்டிங்கையும் ஸ்டார்ட் பண்றாரு. சர்லா, வேணும்னே மெதுவா காய்கறியை வெட்டிட்டு இருக்கல, நீ ரொம்ப சோம்பேறி ஆயிட்ட நீ. அப்படியா? நான் மெதுவா அரைஞ்சிட்டு இருக்கா? அப்ப நீங்க இங்க பாருங்க மம்தாக்கா, தேவையில்லாம சண்டை போடாதீங்க. தினமும் சமைக்கும் போதே இப்படி சண்டை போடுறதே நீங்க ஒரு வேலையா வச்சிருக்கீங்க. ரொம்ப பேசிட்டு இருந்தீங்க, அப்புறம் சுட சுட எண்ணெய தூக்கி மூஞ்சி மேல வீசிடுவேன். என்ன பேசிட்டு இருக்க நீ? ஏன் மேலே அதை தூக்கி வீசுவியா? ஏன் உனக்கு இருக்கு? இங்க பாருங்க, இவங்க கேங்ல இருக்கிற 20 பேரும் நம்மள ரொம்ப தொல்லை பண்றாங்க. இன்னைக்கு இவங்களுக்கு பாடம் புகட்டி ஆகணும். ஓ மை காட், இங்க தாண்டவமே நடக்கும் போலயே. ஜெகநாத் நாசுகா சொன்னாரு எங்க குடும்பம் ஒன்னா இருக்கும்னு. இப்பதான் எல்லா உண்மையும் தெரிய வரது. அந்த ஃபாரினர் ஒரு கதவுக்கு பின்னாடி நின்னு இது எல்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த 2 குரூப்புக்கு மத்தியில பெரிய சண்டை நடக்குது. ஒருத்தர் இன்னொருத்தரோட முடிய பிடிச்சு இழுக்கிறதும் காய்கறியை தூக்கி வீசுறதுன்னு சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. அடேங்கப்பா, எனக்கு நல்ல வீடியோஸ் எல்லாம் கிடைக்குது. நான் இன்ஸ்பிரேஷனல் வீடியோ பண்ண வந்தேன், இங்க காமெடி வீடியோ எல்லாம் கிடைக்குது. ஒன்னும் பரவாயில்ல, காமெடி வீடியோவே பண்றேன். இவங்க இந்தியாவை ரொம்ப பெரிய நாடுன்னு சொன்னாங்கல்ல, நான் உண்மையை எப்படி காட்டுறேன்னு பாரு. தூரத்துல இருந்து பாக்குறதுக்கு எல்லாமே நல்லாதான் இருக்கும். உள்ள போய் பார்க்கும்போதுதான் நஜம் என்னன்னு நமக்கு தெரியும். பாரு, பூனையும் நாயுமாறு அடிச்சுக்கிறாங்க. இவங்களோட சண்டை முடியாம இது தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்தது. எப்ப பார்த்தாலும் இப்படி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க?
சண்டை போடுங்க பரவாயில்ல, ஆனா கிச்சனைய நீங்க நாசமாக்குறீங்க தெரியுமா? இவங்களுக்கு சொல்லி ஒன்னும் பிரயோஜனம் இல்ல. இத்தனை வருஷமாச்சு இவங்க எல்லாருமே அன்பா இருக்கிற மாதிரி ஒரு நாளை கூட பாக்கல. சரி வாங்க. எனக்கு இப்ப நம்பிக்கையே இல்ல, இவங்க இப்படியே சண்டை போட்டுதான் இருப்பாங்க. அப்படியே நாட்கள் கடந்து போகுது. அந்த பங்களால எல்லாம் நல்லா இருந்தது. ஆனா அந்த மருமகள்கள் ஒருத்தர் கூட ஒருத்தர் சண்டை போடுறத அந்த ஃபாரினர் அவரோட கேமரால தினமும் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தாரு. அவரோட பார்வையில இந்தியா இப்போ ரொம்ப ஸ்பெஷலா இருக்கல. ஆனா இந்த விஷயம் ஜெகநாத்துக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது. சகோதரர்களே, என் குழந்தைங்களா, மருமகங்க ஒன்னா சேர்ந்து வேலை பாக்குறாங்க, ஆனா சண்டை போடுறாங்க. எப்ப பார்த்தாலும் முடி பிடிச்சி இழுத்துட்டே இருக்காங்க. இதனால பங்களாவோட மரியாதையே போகுது. அந்த வெள்ளக்காரன் நம்ம பத்தி என்ன யோசிப்பான்? எல்லாத்தையும் நம்ம சரி பண்ணி ஆகணும். ஏன்னா இந்த பிரச்சனை நம்ம குடும்பத்து பிரச்சனை இல்ல, மொத்த இந்தியாவோட ரெஸ்பெக்ட். நீங்க சரியா சொல்றீங்க, ஆனா 100 பேரையும் எப்படி சரியாக்குறது? நாளைக்கு விடியும் போது நீங்க கொஞ்ச நாட்களுக்கு சிட்டிக்கு போயிருங்க. நான் இங்க தனியா இருக்கேன். அடுத்த நாள் ஜெகநாத்தை தவிர மத்த எல்லாருமே சிட்டிக்கு கிளம்பி போறாங்க. திடீர்னு ஜெகநாத்துக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுது. எல்லா மருமகள்களும் அங்க வந்துடுறாங்க. ஃபாரினர் வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது, நான் உயிரோட இருக்க மாட்டேன் போல. இல்லப்பா அப்படிலாம் உங்களுக்கு எதுவும் ஆகாது. மம்தா சரளா சீக்கிரம் வாங்க, இவரை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போலாம். எல்லாரும் சேர்ந்து அவரை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. 10 நாளைக்கு அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கற வரைக்கும் எல்லா மருமகள்களும் அங்கேயே தான் இருந்தாங்க. ஐயா என்னாச்சு? இப்போ வரைக்கும் இவங்க சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. இப்போ 10 நாளா எல்லாருமே ஒன்னா சேர்ந்து நல்லா இருக்காங்க. சண்டையே நடக்காத மாதிரி இருக்காங்க. எப்படி? 10 நாள் கழிச்சு ஜெகநாத் அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. அதுக்குள்ள பசங்களும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. பாருங்க, எனக்கு ஒண்ணுமே ஆகல. இந்த மாதிரி நேரத்துல நீங்க எப்படி இருப்பீங்கன்னு நான் டெஸ்ட் பண்ணதான் இப்படி பண்ண. அட அப்பா, இந்த சண்டையும் ஒரு விதமான பாசம்தான். நாங்க ஒருத்தர் வெறுக்க மாட்டோம். வாவ், இந்தியாவோட கலாச்சாரம் இப்படிதான் இருக்குமா? இப்பதான் புரியுது. சண்டையில கூட இங்க பாசம்ங்கிறது இருக்கு. இந்த மாதிரி அன்பான சண்டை உலகம் ஃபுல்லா இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். கொஞ்ச நாள் கழிச்சு அந்த ஃபாரினர் இந்த ஒட்டுமொத்த டாக்குமெண்ட்ரியும் சோஷியல் மீடியால அப்லோட் பண்றாரு. அன்னைக்கு இந்த உலகத்துக்கே ஒரு புது பாடம் கிடைக்குது. இந்த நாட விஸ்வகுருன்னு சும்மா சொல்லலையே, கண்டிப்பா இந்த நாட்டுல ஏதோ இருக்கு. நடமாட்டமே இல்லாத ஒரு ஊர் இருந்துச்சு. எல்லா பக்கமும் பச்சை பச்சைன்னு. ஆனா அந்த ஊர்ல ஒரே ஒரு வீடு இருந்துச்சு. அந்த வீட்டுல கஜோதர், அஹல்யாபாய், அவங்களோட பொண்ணு தான் மம்தா. அவங்க அம்மா கிச்சன்ல சமைச்சிட்டு இருந்தாங்க. அப்ப அவங்க கையில இருக்கிற ஸ்பூனு கீழே விழுந்துருச்சு. அப்படியே தரையில விழுந்துருச்சு. எனக்கு ரொம்ப பயமாயிருச்சு. ஏதோ ஒரு பாம்பு விழுந்த மாதிரி ஆயிருச்சு. மம்தா ரொம்ப பயந்து அவ ரூம்ல இருந்து வெளியில போய் பார்த்து அவங்க அம்மா சமைக்கிறத போய் பார்த்தா. என்னாச்சும்மா, உங்களுக்கு ஒன்னும் ஆகலையே? நீ அடிக்கடி எதுக்கு பயப்படுற? ஒரு குட்டி ஸ்பூனு தானே கீழே விழுந்துச்சு, அதோட சவுண்டாதான் இருக்கும். அம்மா, நம்ம எவ்வளவு அமைதியான இடத்துல இருக்கோம்னா ஒரு பின்னு கீழே விழுந்தா கூட சவுண்டு ரொம்ப பலமா இருக்கு. நான் எப்பவுமே பயப்படுறேன். திடீர்னு தீக்குச்சி சவுண்டு கேட்க ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ கடவுளே, என்ன ஆச்சு? எங்கேயோ பத்திக்குச்சுன்னு நினைக்கிறேன். அவங்க 2 பேரும் ரொம்ப பயந்து வெளியில போய் பார்க்கும் போது அவங்க அப்பா உட்காந்துட்டு இருந்தாரு. அவரு சிகரெட்டை பத்த வச்சிட்டு இருந்தாரு. அப்பா, சிகரெட்டை கொஞ்சம் மெதுவா பத்த வைங்க. இவ்ளோ பெரிய சவுண்ட் வந்த மாதிரி இருந்துச்சு. நாங்க அதை பார்த்து பயந்துட்டோம். அம்மா பொண்ணு பெரிய பயந்தவங்களீங்க. சின்ன சின்ன சத்தம் கேட்டாலே பயப்படுறீங்க. மூச்சு விடுற சத்தத்தை கேட்டே பயப்படுறீங்க நீங்க. அப்பா, இந்த மாதிரி ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல எதுக்கு வீடை கட்டினீங்க சொல்லுங்க. உங்க பொண்ணுக்கு எல்லாமே சொல்லிக் கொடு. நாளைக்கு இவள பொண்ணு பார்க்க வராங்க. மம்தா அவங்க அப்பா சொல்றத பார்த்து ரொம்ப ஷாக் ஆயிட்டா. அப்பா, உங்களுக்கு எங்க பிடிக்குதோ அங்கேயே நான் பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறேன். பட் ஒன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, அவங்க ஃபேமிலி ரொம்ப பெரிய வீடா இருக்கணும். ஏன்னா இந்த வீட்டுல நம்ம 3 பேர் தான் இருக்கோம். அது மட்டும் இல்லாம இங்க யாருமே இல்லாம ரொம்ப அமைதியா இருக்கு. செல்லம், நீ ஒன்னும் கவலைப்படாத. உன்னை பார்க்க வர அந்த குடும்பம் ரொம்ப பெரிய குடும்பம். நீ யோசிக்க முடியாத பெரிய குடும்பம் அவங்களுக்கு தெரியுமா? இதை கேட்ட மம்தா ரொம்ப ஹாப்பி ஆயிட்டா. மம்தா டீ எடுத்துட்டு வந்தா. ஆனா இவ்ளோ பெரிய குடும்பத்தை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டா. முதல் முறையாக அவ வீட்டுல அவ ரொம்ப பயப்படாம இருந்தா. ஷேகருக்கும் மம்தாக்கும் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிருச்சு. ஆனா அவங்க எல்லாரும் போனதுக்கு அப்புறம் மறுபடியும் வீடு ரொம்ப அமைதியாயிருச்சு. அம்மா, அப்பா, பாத்தீங்களா, அவங்க எல்லாரும் போனதுக்கு அப்புறம் வீடு எவ்வளவு அமைதியாயிருச்சு. இப்போ மூச்சு வாங்குறது கூட நல்லா கேக்குது. கொஞ்சம் மாசத்துக்கு அப்புறம் ஷேகருக்கும் மம்தாக்கும் கல்யாணம் ஆயிருச்சு. ஷேகர், நீ என்னை பார்க்க வரும்போது 50 பேர் இருந்தாங்களே. அது என்னாச்சுன்னா, பெரியப்பா குடும்பம் அப்புறம் சித்தப்பா குடும்பம் அமெரிக்கால இருக்காங்க. அவங்களால கல்யாணத்துக்கு வரவே முடியல. அவங்க வந்திருந்தாங்கன்னா 200க்கும் அதிகமான ஜனங்க இருந்திருப்பாங்க. இதெல்லாம் கேட்டு மம்தாக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. எம்மா மம்தா, உனக்கு சோலை பட்டோரை செய்யறதுக்கு வருமா? ஆமா அத்தை, எனக்கு சோலை பட்டோரை எப்படி செய்யணும்னு நல்லா தெரியும். நான் நினைச்ச மாதிரியே நீங்களும் கரெக்டா சொல்லிட்டீங்க. எனக்கும் சோலை பட்டோரைனா ரொம்ப பிடிக்கும்.
அப்பனா ரொம்ப நல்லதுமா. நம்ம வீட்ல இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே சோள பட்டோரா ரொம்ப பிடிக்கும். ஆனா யாருக்கும் பண்ண தெரியாது. எல்லா மாசமும் வெளியில போய் வாங்க வேண்டியதா இருக்கும். சீக்கிரமா எல்லாத்துக்கும் சோள பட்டோரா செஞ்சு வைமா. ஐயோ பரவாயில்ல அத்தை, நீங்க கவலைப்படாதீங்க. சோள பட்டோரா செய்யறதுக்கு நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்கிறேன். நல்லா இருமா. நீ எங்க வீட்டுக்கு வந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. பாத்தீங்களா அக்கா, நம்ம வீட்ல வந்திருக்கிற இந்த பொண்ணுக்கு அவங்க மாமியார் ரொம்ப பிடிக்குதுன்னு நினைச்சுக்கிறாங்க. ஆனா இவளுக்கு சுத்தமா இத பத்தி தெரியல. அவ இங்க வந்து மாட்டிக்கிட்டான்னு. மாயா நீ சரியா சொன்னடி. மறுபடி பட்டோரா செஞ்சு செஞ்சு இவளோட ஹெல்த்தே ஃபுல்லா போயிரும். அப்போ இவளுக்கு தெரியும். மம்தா வீட்ல இருக்கவங்க எல்லாத்துக்குமே சோள பட்டோரா செய்ய ஆரம்பிச்சிட்டா. எல்லாத்துக்கும் 2-3 பட்டோரா செஞ்சா. அதுவே ஒரு 1000 கிட்ட இருக்கும். அத்தை சோள பட்டோரா ரெடி. நீங்க எல்லாரும் வந்து உட்காருங்க, நாங்க எடுத்துட்டு வரோம். எல்லாரும் சாப்பிட்றதுக்கு டைனிங் டேபிள்ல வந்தாங்க. அங்க அவங்களோட அண்ணி கூட வந்தாங்க. என்னம்மா என்ன சொன்ன? நாங்க எடுத்துட்டு வரோம்னு சொன்னியா? இன்னைக்குதான் முதல் தடவை நீ செஞ்சிருக்க, அதனால நீ தான் பரிமாறணும். இதுதான் இங்க இருக்கிற ரூல்ஸ். நாங்க வரும்போதும் இதே மாதிரிதான் இருந்துச்சு. ஒரு பிரச்சனையும் இல்லை அண்ணி. இவ்ளோ பேருக்கு சமைக்கிறதுக்கு எனக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு. இனி நான் பரிமாறுறேன். இதை விட சந்தோஷம் எனக்கு வேற எங்க கிடைக்கும்? மம்தா ரொம்ப சந்தோஷத்துல எல்லாத்துக்கும் சாப்பாடு பரிமாறினா. எல்லாத்துக்கும் சோள பட்டோரா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மம்தா உன்னோட கையில ஏதோ ஒரு மேஜிக் இருக்கு. இன்னையில இருந்து யாருமே சோள பட்டோரா தவிர்த்து எதுவுமே செய்ய மாட்டோம். ஆமா ஆமா, நீ சரியா சொன்னம்மா. மருமக ரொம்ப ருசியா சமைக்கிறா. இந்த வீட்ல இவ்ளோ பேரு இருக்கிறது தான் ரொம்ப ஃபேமஸ். அதோட விதவிதமா பேசுறதுலயும் தான் ஃபேமஸ். அத்தை மாமா, நான் சின்ன குழந்தையிலேருந்து நான் ஒரு சின்ன ஃபேமிலியில தான் இருந்தேன். எங்க ஊர்ல எங்க வீடு மட்டும்தான் இருந்துச்சு. நீங்க கூட பாத்திருக்கீங்களே. இவ்ளோ பெரிய வீட்ல எனக்கு சேவை பண்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வீட்ல இருக்கவங்க எல்லாருமே அவளை புகழ ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா அவங்க ஃபேமிலியில பட்டோரா பண்றதுக்கு ஒரு சர்வெண்ட் மாதிரி ஒருத்தி கிடைச்சிட்டா. இப்போ அந்த குடும்பம் காலையிலயும் நைட்டும் மம்தா கையில சோள பட்டோரா மட்டும்தான் சாப்பிடணும்னு இருக்காங்க. வேற வேலை எதுவுமே செய்ய விடல. இங்க பாரு மம்தா, நம்ம வீட்டுக்கு இன்னைக்கு நிறைய ரிலேட்டிவ்ஸ் வராங்க. நீ உன் கையால எல்லாத்துக்கும் சோள பட்டோரா செஞ்சு கொடுக்கணும். ரொம்ப மாசம் ஆயிடுச்சு. அப்போ மம்தா சோள பட்டோரா பேரை கேட்கும் போதே பயப்பட ஆரம்பிச்சிட்டா. ஆனா வேலை அவ செஞ்சுதான் ஆகணும். சரி அத்தை, எவ்வளோ பேருக்கு செய்யணும்? ஒரு 400-500 பேருக்கு பண்ணணும். மம்தா இதை கேட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டா. அடிக்கடி நான் யோசிக்கிறேன், இவ்ளோ பெரிய குடும்பம் எப்படி ஆச்சுன்னு. இது ஃபேமிலியா இல்ல மனுஷங்க பண்ற மிஷினா? அப்போ அப்படியே மம்தா கிச்சனுக்கு போயிட்டா. சோள பட்டோரா எல்லாத்துக்கும் பண்ண ஆரம்பிச்சிட்டா. எனக்கு இவ்ளோ பெரிய வீட்டுக்கு போகணும், ஆனா இவ்ளோ பெரிய கூட்டத்துல என்ன சேர்த்துட்டீங்களே கடவுளே. ஷாருக் கான் கரெக்டா தான் சொன்னா, நீங்க ஏதாச்சும் ரொம்ப விரும்பினா அதுவே கடவுள் உங்களுக்கு அதிகமான அளவுல தருவாங்கன்னு. அப்போ கடவுள் இவ்ளோ பண்ணி இருக்காருன்னா எனக்கு இந்த பெரிய குடும்பம் கரெக்டு தான். 2000 பட்டோரா பண்ணி 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 அவளோட மூச்சே வாங்கிருச்சு. அங்கே மயக்க போட்டு விழுந்துட்டா. உங்க பொண்டாட்டி பெரிய ஹோட்டல்ல வேலை பார்க்கறாளா? இல்லை இல்லை டாக்டர், என் பொண்டாட்டி ஹோட்டலில் வேலை பார்க்க மாட்டா. உங்களுக்கு என்ன தெரியும்ல? அது என்னன்னா, இவ பாடியில மசாலா ஆயில் எல்லாம் போயிருக்கு. 5 ஹவருக்கு அதிகமா கிச்சன்ல இருந்தாதான் இப்படி ஆகும். சரியா கூட்டிட்டு வந்தீங்க, இல்லனா இதேமே உங்களுது நின்னு போயிருக்கும். டாக்டர் அவளை 15 நாளுக்கு அட்மிட் பண்ணிட்டாங்க. சோள பட்டோரா தவிர்த்து நம்ம பொண்ணை பத்தி யாருமே யோசிக்கல. இது ரொம்ப அநியாயம். பாவம் செத்து செத்து பொழைச்சா. நீங்க யாருமே அவளுக்கு கிச்சன்ல ஹெல்ப் பண்ணலையான்னா? அம்மா, நாங்க மிஞ்சி போனா என்னதான் பண்ண முடியும்? வெறும் மசாலா மட்டும் தான் பண்ணி தர முடியும். வேற எல்லா வேலையும் அவதானே செய்யறதா இருந்தது. நீங்க எவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணீங்கன்னா அவளால வேண்டான்னு கூட சொல்ல முடியாம போயிருச்சு. 15 நாளுக்கு அப்புறம் ஷேகர் வீட்டுக்கு கூட்டிட்டு வரான். எல்லாருமே காது திறந்து கேட்டுக்கோங்க. மம்தா படுற கஷ்டத்தை நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஒன்னும் சொல்ல முடியல. சொன்னா பொண்டாட்டிக்கு சப்போர்ட்னு நீங்க சொல்வீங்க. ஆனா இவளோட நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சு. டாக்டர் மசாலா ஆயில் ஐட்டமே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. கிச்சனுக்கு போகவே கூடாதுன்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. ஆனா ஃபுல் ஃபேமிலியில இருக்கவங்க எல்லாத்துக்குமே அதை ஃபர்ஸ்டே புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க மாமா சொன்னாங்க, இங்க பாருப்பா, நானும் உங்க அத்தை இருக்கிறதுனால ஒண்ணுமே சொல்ல முடியல. மம்தா, இனிமேல் உன்னை கஷ்டப்பட்டு தனியா பண்ண விட மாட்டோம். இப்போ நீ வீட்டு வேலை எதுவுமே பண்ண வேண்டாம். அட்லீஸ்ட் 2 இயர்ஸ்க்காகவது. அதுக்கப்புறம் எப்பயாச்சும் சோள பட்டோரா பண்ணா போதும், சரியா? இவ்ளோ பெரிய வீடு எனக்கு கிடைச்சது. உங்களுக்கெல்லாம் செஞ்சு செஞ்சு நான் செத்து போனாலும் பரவாயில்ல. அப்போ கூட எனக்கு எந்த கவலையுமே இல்லை. இவ பேசுறது எல்லாம் அத்தை விட அதிகமா இருக்கு. ஃபேமிலிக்கு எஃபெக்ட் தான் ஆகும். அந்த நாள்ல இருந்து மம்தா வீட்ல யாருமே அவளை வேலை செய்ய சொல்லல. மம்தாக்கு அதிகமான வேலையே இல்லை. Thanks for watching.